உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு சுவையான ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். அது என்னென்னா பீட்ரூட் சட்னி. எல்லாமே சாதாரணமாக இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம அதை செய்ய போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பீட்ரூட் சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு பீட்ரூட்டு நல்லா இப்படி துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 10 பூண்டு பல், சின்ன இஞ்சி துண்டு கொஞ்சம், இந்த அளவுக்கு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. பீட்ரூட்டு, கடலைப்பருப்பு, தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, உப்பு, கடுகு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பீட்ரூட் வாசனையே இல்லாமல் நம்ம இதை செய்யணும். ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பீட்ரூட் வாசனை இருந்தால் சில குழந்தைங்க சாப்பிடாது. அதனால் பீட்ரூட்டை நல்லா வதக்கிடணும். பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த கடலைப்பருப்பு, அடுத்தது பச்சை மிளகாய், இது கூடவே நம்ம இந்த இஞ்சியும் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், தேங்காய், இது கூடவே இந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். இந்த பீட்ரூட் சட்னிக்கான பொருள் எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடலைப்பருப்பை நம்ம ஏன் போட்டோம்னா, பீட்ரூட்டு அரைச்சோம்னா இந்த பீட்ரூட்டில் உள்ள சாறு தனியாக போகும், அந்த பீட்ரூட்டு சக்கை தனியாக போயிடும். இப்போ கடலைப்பருப்பு போட்டு அரைக்கும் பொழுது கடலைப்பருப்பில் ஒரு குழவழுப்பு கொடுக்கும். அந்த குழவழுப்புக்கும் டேஸ்ட்டுக்காகவும் தான் நம்ம இதில் கடலைப்பருப்பு போடுறோம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டால் சீக்கிரம் வேகும். அதில் உள்ள இந்த உப்பு வந்து நல்லா ஏறி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இப்பயே உப்பு போட்டேன். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த வெங்காயம்ட்டு இப்பயே ஒரு நல்ல மணமாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு கொட்டி இதை ஆற விட்டு மிக்சியில் அரைக்கலாம். நல்லா ஆற விட்டு அரைக்க வேண்டியதான். இப்போ நம்ம மிக்சியில் கொட்டி அரைக்க போகிறோம். சட்னி நம்ம அரைச்சிட்டோம். இப்போ சட்னிக்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணுவோம். சட்னி சூடாயிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் கொஞ்சமாக கடுகு, அடுத்தது கருவேப்பிலை. இந்த தாளிப்பை அப்படியே நம்ம இந்த சட்னியில் ஊற்றிட வேண்டியதான். இப்படி நம்ம இந்த தாளிச்சதை இதில் சட்னியில் மேலே ஊற்றிடும். சுவையான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம். இந்த சுவையான பீட்ரூட் சட்னி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு நீங்கள் சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம். சாதத்தை அப்படியே போட்டு பேசஞ்சு குழந்தைங்களுக்கு
மதியத்துக்கு சாதமாகவே கொடுத்து அனுப்பலாம். இதை இப்போ நம்ம இட்லியில் வச்சு சாப்பிட போகிறோம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வாசனை அப்படி இருக்குது, செம வாசனையாக இருக்குது. இந்த பச்சை மிளகா கூட போட்டுக்கணும், ஏன்னா இதில் இது கொஞ்சம் இனிப்பான இது இல்லைங்களா. அல்டிமேட்டாக இருக்குங்க. உண்மையாகவே எதிர்பார்க்காத ஒரு சுவை இது, அவ்வளோ சுவையாக இருக்கு. அந்த பீட்ரூட்டோட வாசனையே இல்லாமல் அவ்வளோ மணமாக காரமாக நல்ல சுவையாக, காரம் மணமாக கொஞ்சம் லேசான இனிப்பு சுவை. உங்களுக்கு இந்த இனிப்பு சுவை பிடிக்கலன்னா நீங்கள் ஒரு லெமனோ கொஞ்சோண்டு புளியோ கலந்து கூட அரைக்கலாம். ஆனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சான்ஸ் இல்லை, அவ்வளோ சுவையாக இருக்குது. இந்த சுவையான பீட்ரூட் சட்னியை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளுடைய சேனல் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். உங்களுடைய ஆதரவு தான் என்னை ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும். என்னன்னைக்கும் உங்களோட ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.